பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் ஒரு பக்கம் 6வது பக்கத்தை நிறைவு செய்துவிட்டு 7வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் பார்க்க இருப்பது சூரா பக்ராவுடைய 49, 50 ஹாஃப் செஞ்சுரி. மாஷா அல்லாஹ், இந்த பாடம் மூலமாக நாம் சூரா பக்ராவில் நாம் நிறைவுபடுத்த இருக்கிறோம். 7A மாஷா அல்லாஹ். முதல் 5 பக்கத்தினுடைய செய்திகள் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். மாஷா அல்லாஹ், அதை பற்றியான மீள்பார்வை நாம் செய்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த 6 பக்கத்தில் தான் பனி இஸ்ரவேலுடைய வரலாறு ஆரம்பித்தது. அதுல 6வது பக்கத்தினுடைய செய்திகளை நிறைவுபடுத்தி 7வது பக்கத்து வந்திருக்கும். சரிங்களா? 6, 7 இதுதான் இந்த சுண்டி விரல்லையும் மோதிர விரல்லையும் இருக்கு. ஓகேங்களா? இந்த 6வது பக்கத்தினுடைய செய்தி என்ன? வழிகாட்டுதலுடைய முடிவு, பனி இஸ்ரவேலை அழைத்து அல்லாஹ் தஆலா விடுத்த அழைப்பு பணி, 3வது நல்லமல்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த அட்வைஸ் அறிவுரை, 4வது அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள் சென்ற பாடம். இப்போ 7வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா இதே போன்ற 4 செய்திகளை சொல்ல வராம். அந்த 4 செய்திகள் என்ன? ஃபிரௌனிடமிருந்து பாதுகாக்கப்பட்ட மீட்பு. 7A. 7B என்ன? 40 இரவுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து தௌராத் பெற்று வந்தார்கள், அதை பற்றி. அடுத்து 7C என்ன அப்படின்னா, கன்று வழிபாட்டிலிருந்து எப்படி தௌபா இவர்கள் செய்தாலும் அதுக்கு என்ன தௌபா செய்ய சொன்னான் அப்படிங்கிறது. 7D இந்த பக்கத்தினுடைய கடைசி பாயிண்ட் என்பது அல்லாஹ்வை காட்டுங்கள்னு கேட்டாங்க. அதுக்கு அல்லாஹ் வந்து என்ன ரியாக்ட் பண்ணாங்க பார்க்க போறோம். இந்த 4 பாயிண்ட் வந்து கீவேர்ட்ஸா நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதா இருந்தா, ஃபிரௌன் மீட்டும் 40 இரவுகள். ஓகே. அதே மாதிரி கன்று வணங்கியதின் காரணத்தினால என்ன தௌபா. அடுத்து காட்டுங்கள்னா அல்லாஹ்வை காட்டுங்கள் அவங்க சொன்ன அந்த குதர்க்கமான அந்த கேள்வி. ஓகேங்களா? ஃபிரௌனிடமிருந்து மீட்கப்பட்டது 2 வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 49, 50. சரிங்களா? முந்தைய வசனத்தோடு ஒரு தொடர்பு படுத்தி பாத்துக்கங்க. முந்தின வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா வந்து பனி இஸ்ரவேலுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துக்களை நினைவு கூர்ந்துகிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அதன் தொடர்ச்சியில இன்னும் மிகப்பெரிய ஒரு நேமத், ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து எப்படி அவங்க பாதுகாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நேமத், அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு விடுவி காலத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த 2 வசனத்தை சொல்றான். இந்த 2 வசனம் நமக்கு தரக்கூடிய 3 செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் தான் அருளிய நியமத்துகளை எடுத்து சொல்றான். 1. 2வது ஃபிரௌன் மற்றும் அவனுடைய மக்களின், அதாவது அவனுடைய ஆட்சியாளர்கள் அவையினர்களுடைய அடக்குமுறையிலிருந்து எப்படி பனி இஸ்ரவேலர்கள் அதிகமா சிரமப்பட்டாங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். 3வது அப்படியாப்பட்ட அந்த அடக்குமுறையிலிருந்து அவர்கள் கண் முன்னே ஃபிரௌன் அழிக்கப்பட்டு இவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்க அப்படிங்கிற மாஷா அல்லாஹ் அதையும் அல்லாஹ் தஆலா இத சொல்ல போறான். சரிங்களா? பாப்போமா? சரிங்களா? இந்த எத்தனை வார்த்தைகள் பொது வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறீங்க. முதல் வரியில 3 வார்த்தை, அடுத்ததுல 5 வார்த்தை, அடுத்ததுல 4 வார்த்தை, அடுத்ததுல 1 வார்த்தை. கம்பேரிட்டிவ்லி மத்ததோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் பொது வார்த்தை அதிகமா தான் இருக்கு. ஏன்னா ஆவரேஜ்லி பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப குறைவா இருக்கும், சில இடங்கள்ல ஆவரேஜ்லி ஈக்குவலா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் புது வார்த்தைகள் இந்த 3 வரியில யதார்த்தமா கொஞ்சம் அதிகமா இடம் பெற்றிருக்குது. ஆனா இதுக்கு முன் பின்னெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புது வார்த்தைகள் குறைவாகத்தான் இருக்கும். அதான் வந்து பிராக்டிகலி ஒரு உண்மை. சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். 49 வசனத்தை பாப்போமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وَإِذْ نَجَّيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَكُمْ سُوءَ الْعَذَابِ يُذَبِّحُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عَظِيمٌ. இப்ப பாருங்க, அர்த்தம் பார்க்கலாமா? இது என்பது அல்லாஹ் தஆலா வரலாறு சொல்லும் போது தொடர்ச்சியா சொல்றதுதான். இன்னும் பல வசனங்கள்ல இது என்பது தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்க போகிறது. இது என்றால் நினைவு கூறுங்கள், அதை நினைவு கூறுங்கள். பின்னர் என்ன வினைச்சொல் வருதோ அந்த வினைச்சொல் நடந்ததை நினைவு கூறுங்கள். இது நஜ்ஜைனா, நஜ்ஜா யுனஜ்ஜி. அல்லம படிச்சீங்கல்ல, அல்லமல வீக் லெட்டர் வர்றதனுடைய எக்ஸாம்பிள். இன்ஷா அல்லாஹ் ஒரு சில பாடங்களுக்கு பிறகு வீக் லெட்டர் இல்லாத இந்த 8 பேட்டர்னை முடிச்சதுக்கு அப்புறம் வீக் லெட்டர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு அல்லம பேட்டர்ன்ல வந்து உங்களுக்கு வீக் லெட்டரும் நமக்கு வந்து அறிமுகப்படுத்தப்படும். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறீங்க. நஜ்ஜா யுனஜ்ஜி என்றால் ஈடற்ற மடைய செய்தான் அல்லது காப்பாற்றினான் என்று பொருள். நஜ்ஜைத்து நஜ்ஜைனா, நாம் காப்பாற்றினோம், கும் உங்களை. இது நஜ்ஜைனாக்கும், நாம் காப்பாற்றிய போது, நாம் உங்களை, மேலும் நாம் உங்களை காப்பாற்றிய பொழுது நடந்ததை நினைவு கூறுங்கள். எதிலிருந்து அல்லது யாரிடமிருந்து? மின் இருந்து. யாரிடமிருந்து? ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களிடமிருந்து. ஆல் என்றால் கூட்டம். ஆல் இப்ராஹிம் நம்ம ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ல படிச்சிட்டோம். ஓகேங்களா? ஃபிரௌனின் கூட்டத்தாரிடமிருந்து மேலும் நாம் உங்களை அனைவரையும் பனி இஸ்ரவேலர்களே உங்களை நாம் காப்பாற்றினோமே, அதை நினைவு கூறுங்கள். என்னெல்லாம் அவன் அநியாயம் செஞ்சான். யசூமுனக்கும், சாம யசூம் என்றால் சிரமம் தர்றது, ஹர்ட் பண்றது, சிரமம் தர்றது, கஷ்டம் கொடுக்கிறது தான் சாம யசூம் என்று சொல்லப்படும். யசூமு கால் யகூலு மாதிரி யசூமு யசூமூன யசூமூனக்கும்,
உங்களுக்கு அவர்கள் சிரமம் தந்தார்கள். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களும் அந்த அநியாயக்காரர்கள். யசுமூனக்கும் உங்களுக்கு சிரமம் தந்தார்கள். எப்படிப்பட்ட சிரமம்? சாதாரண சிரமம், தாங்கிக்கிற சிரமம் இல்ல, கொடிய சிரமம், தீய வேதனை. சூ என்றால் தீய, அதாப்னா வேதனை. சூ அல் அதாப், தீய வேதனையான கொடுமையை, சிரமத்தை உங்களுக்கு அவர்கள் தந்து கொண்டிருந்தார்கள். அது என்ன? யுதப்பிஹூன, தப்பஹ யுதப்பிஹு, லைக் அல்லம யுஅல்லிமு. அதிகமா வருதுங்கனால அதை முதல்ல படிச்சோம். பாருங்க நஜ்ஜா அல்லம பேட்டர்ன், தப்பஹ அல்லம பேட்டர்ன், இது வந்துகிட்டே தான் இருக்கும் மாஷாஅல்லாஹ். ஓகேங்களா? அப்ப தப்பஹ யுதப்பிஹு, யுதப்பிஹூன, யுதப்பிஹூன அவர்கள் அறுக்கிறார்கள், அதாவது அறுத்தார்கள். யாரை? அப்னாஅக்கும், அப்னாஅக்கும் ரப்புஹு ரப்புஹும், அப்னாஉஹு அப்னாஉஹும் அப்னாஉக்கும். இப்னுன்னா மகன், பிள்ளை, அப்னானா பிள்ளைகள், ஆண் மக்கள். அப்னாஅக்கும் உங்களது ஆண் மக்களை அவர்கள் அறுக்கிறார்கள், அதாவது அறுத்து கொலை செய்தார்கள். இப்படிப்பட்ட வேதனை எல்லாம் செஞ்சாங்கல்ல, அல்ல ஞாபகம் காட்டுறான். இதெல்லாம் மறக்கவே கூடாத விஷயம். நீங்க மறக்கவும் இல்ல, ஆனா மறந்த மாதிரி இருக்கிறீங்க. அதனால கொஞ்சம் நினைச்சு பாருங்கயா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் உங்களது ஆண் பிள்ளைகளை அவர்கள் அறுக்கிறார்கள், அறுத்தார்கள். வயஸ்தஹின், இஸ்தஹ்யா யஸ்தஹி என்று சொன்னா உயிர் கொடுத்தல் அல்லது வாழ விடுதல், அதாவது கொலை செய்யாமல் விடுறதுக்கு சொல்லப்படும். அதாவது ஆப்ஷனலி கொலையும் செய்யலாம், கொலை செய்யாம விடவும் செய்யலாம். அப்படிங்கும் போது கொலை செய்யாம விட்டுறதுக்கு பேரு இஸ்தஹ்யா என்று சொல்லப்படும். சரிங்களா? அஹ்யா யுஹின், அதான் உயிர்ப்பித்தல். இது உயிர்ப்பிக்கிறது கிடையாது. கொலை செய்ய வேண்டிய வாய்ப்பு இருக்கும் போது கொலை செய்யாம விட்டுறது, அதான் இஸ்தஹ்யா இஸ்தஹி. சரிங்களா? அப்ப யஸ்தஹி யஸ்தஹியூன அவர்கள் வாழ விட்டார்கள். நிசாஅக்கும் உங்களது பெண் மக்களை கொலை செய்யாம வாழ விட்டாங்க, ஆண் மக்களை எல்லாம் கொலை செஞ்சாங்களே, இப்படிலாம் சூழலாவது செய்தார்கள், கொடிய வேதனையில் உங்களை ஆழ்த்தி இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். வஃபீ ذالிக்கும், அதிலே ذالிக என்றால் அது, ذالிக்கும் என்றாலும் அதுதான். ذالிகக்கும் ذالிக்கும்க்கும் மீனிங்லாம் மாறாது. ப்ளூரலான செகண்ட் பர்சனை பார்த்து பேசும்போது நஜ்ஜைனாக்கும் மஞ்சி, யசுமூனக்கும் மஞ்சி, அப்னாஅக்கும் மஞ்சி, நிசாக்கும் வந்தனால அதுக்கு தோதா ذالிகவையும் அல்லாஹ் ஸ்டைலா ذالிக்கும் மாத்த. இது மொழியினுடைய ஒரு நயம். அப்படி பலாகால அரபி மொழியில அப்படி கொண்டு வரப்படும் கவி நடையில். அதனால ذالிகவுடைய அதே அர்த்தம் தான். உங்கள் அப்படின்லாம் இங்க அர்த்தம் மாறாது. ذالிகனா அதுதான். வஃபீ ذالிக்கும்னா அதிலே, ஃபீனா அதிலே, மேலும் அதிலே பலாஉன் சோதனை இருந்தது. மிர் ரப்பிக்கும் உங்களது இறைவன் தரப்பிலிருந்து, ரப்பு ரப்புஹும் ரப்புக ரப்புக்கும், மிர் ரப்பிக்கும் உங்களது இறைவன் புறத்திலிருந்து, அதீமுன் அதாவது பலாஉன் அதீமுன் மகத்தான மாபெரும் பெரிய ஒரு சோதனை உங்களுக்கு இருந்தது என்றால் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இந்த பலா என்பதற்கு சோதனை, சில முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி பல அறிஞர்கள் சொல்றாங்க அது நிஅமத்னு சொல்லி காட்டுறான். இதுல உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் நிஅமத்தும் இருந்தது. இப்படியும் பல முஃபஸ்ஸிரீன்களால் இதற்கு சொல்லப்படும். ஏன்னா இது அல்லாஹ்வுடைய அருள் தானே. பலா என்பது இரண்டு பொருளிலும் பயன்படுத்தப்படும். சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது நஜ்ஜைனாக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். நஜ்ஜைனாக்கும் உங்களை காப்பாற்றும். எதிலிருந்து? அல்லாஹ் பனி இஸ்ராயீலை ஃபிரௌன் மற்றும் அவருடைய மக்களின் அடக்குமுறையில் இருந்து காப்பாற்றான். கொன்றாங்க, அதாவது ஆண் மக்களை எல்லாம் கொன்றாங்கிறது ஒரு கதை, அது பழைய வரலாறு. அதை தாண்டி அடிமைகளாகத்தான் வச்சு நடத்தினாங்க. எவ்வளவு வேதனை செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அவங்களை காப்பாத்தினான்ல. சரிங்களா? எந்த அளவுக்கு? யசூமூனக்கும் சூஅல் அஸாப், கடுமையான பல சோதனைகளை கொண்டு பனி இஸ்ராயீலுடைய சமுதாயம் உட்படுத்தப்பட்டு ஆட்படுத்தப்பட்டு அவர்கள் சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஃபிரௌனிடமிருந்தும் காப்பாற்றப்பட்டது மிகப்பெரிய ஒரு அற்புதம். சாதாரணமா அல்லாஹ் தஆலா காப்பாற்றல. அடுத்த 50 வருஷத்துல அல்லாஹ் சொல்ல போறான். அல்லாஹ்வுடைய இந்த தெளிவான தலையீட்டை எந்த சமுதாயமும் எந்த கூட்டமும் கண்டதில்லை. நேரடியா அல்லாஹ்வே எல்லாரும் அல்லாஹ் தான் காப்பாத்தினா. இதுல அல்லாஹ் அற்புதத்தை நிகழ்த்தி இது ஒரு கண்கூடா காட்சியாக கண்ணெதிரே எதிரியை அல்லாஹ் தஆலா வீழ வைத்து இவர்களை வாழ வைத்து தப்பிக்க வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய நேமத்தை, ஒரு குதிரத்தை நிகழ்த்தி செஞ்சது மிகப்பெரிய ஒரு விஷயம். சரி, யஸ்தஹியூன என்று வருகிறது. யஸ்தஹினா ஒருவரை கொண்டு விட்டு மற்ற விடுறதுக்கு சொல்லப்படும். இந்த விளக்கத்தை தான் நான் சொன்னேன். சரிங்களா? அதாவது இங்க நம்ம ஒரு விஷயத்தை சொல்லணும். நாம் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கிறான். சரிங்களா? அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை தொடர்ந்து நம்மளுக்கு தந்துட்டே இருக்கான். நம்மை தண்டிக்காமல் அவனிடம் திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு அளித்து அவனிடம் நாம் பாவ மன்னிப்பு கோரி அவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி பல சோதனைக்கு முன் சமுதாயங்கள் எல்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இப்ப நம்மளை எடுத்துக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா நம்மள வாழ வச்சிருக்கான்ல, அவன் வாழ வச்சாங்க பாக்கணும். உண்மையில வாழ வைக்கிறது யார்? அல்லாஹ். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சா அல்லாஹ் நம்மள இங்க வாழ வச்சிருக்கானே, அதை நம்ம இந்த இடத்துல யோசிச்சு அல்லாஹ் நன்றி செலுத்த நல்ல பாவமணிப்பு கேட்கணும் ஒரு சிந்தனை இந்த இடத்துல எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹிண்ட் இங்க கொடுக்கப்படுது. பலானா சோதனை இது அருளை கொண்டு ஃபிரௌனிடமிருந்து மீட்டது அப்படிங்கறதை எடுத்துக்கலாம். சரிங்களா? அல்லது துன்பத்தை கொண்டு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிரௌனுடைய துன்பம் அப்படிங்கறதை எடுத்துக்கலாம். ஆனா பலா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங்குமே இருக்கு. சரிங்களா? அருள் நிஅமா என்ற பொருளும் இருக்கிறது, பலா என்பதுக்கு முசீபா எனக்கூடிய ஒரு பொருளும் இருக்கிறது. ரெண்டுமே பொருந்தவும் செய்கிறது. மாஷா அல்லாஹ். சரிங்களா? துன்பமும் அல்லாஹ்விடம் இருந்து உள்ள ஒரு சோதனை மறந்துடக்கூடாது. ஒரு மூமினுக்கு வரக்கூடிய இன்பமும் சோதனை, துன்பமும் சோதனை. ஓகேங்களா? ஒரு காஃபிருக்கு இன்பமும் அவனுக்கு அழிவு, துன்பமும் அவனுக்கு அழிவு தான்.
சரிங்களா? அப்ப துன்பமும் அல்லாஹ்விடமிருந்து இருக்கக்கூடிய ஒரு சோதனை தான் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா இங்க சொல்ல வரான். எனவே நாம் அடக்குமுறை செய்பவர்களை நிந்திக்காமல் அவங்கள ஒரே பழித்து கொண்டிருக்காமல், அல்லாஹ் இத மூலமா நம்மளை சோதிக்கிறான், அல்லாஹ் இதிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறான் அப்படிங்கறத உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் அப்படிங்கறதுதான் மாஷா அல்லாஹ் இதுல இருந்து மூமின்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்தி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். இந்த வரலாறு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். ஒரு குறி சொல்லக்கூடியவன் இந்த மாதிரி பனி இஸ்ரவேல்ல வரக்கூடிய ஒரு ஆண் பிள்ளை மூலமா தான் உன்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் பறிபோகும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதை அவன் நம்பி என்ன பண்ணான், ஆண் பிள்ளைகள் எல்லாமே கொலை செய்ய ஆரம்பிச்சான். பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு, அந்த பெண் பிள்ளை விட்டது கூட எதற்காக, அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை பணியாட்களாக அவர்களை இழிவுபடுத்தி அவங்களிடமிருந்து வேலை வாங்கிக் கொள்ள வேண்டிய நோக்கத்தில் தான் அவன் பெண் பிள்ளைகளை விட சொன்னேன் என்றும் முஃபஸ்ஸிர்களுடைய கருத்தை நம்ம தஃப்சீர்கள்ல இப்னு கஸீர் பல தஃப்சீர்கள்ல பார்க்க முடியுது மாஷா அல்லாஹ். சரிங்களா? ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அர்த்தம் சொல்லுங்க. வஇத் நஜ்ஜைனாக்கும் நாம் உங்களை காப்பாற்றிய பொழுது அதை நினைவுகூருங்கள். மின் ஆலி ஃபிரௌன ஃபிரௌனுடைய கூட்டமிடமிருந்து யசூமுனக்கும் உங்களுக்கு அவர்கள் துன்பம் அளித்தார்கள், சிரமம் தருகிறார்கள். எப்படிப்பட்ட சூஅல் அதாப், சிரம தீய வேதனையான சிரமத்தை அவர்கள் தந்தார்கள். என்ன மாதிரி? எதை? யுதபிஹூன அப்னாக்கும் உங்கள் ஆண் மக்களை அவர்கள் அறுத்தார்கள். ஸ்லாட்டர்ட் யுவர் மேல் சைல்ட்ஸ். வஸ்தஹின் நிசாக்கும் உங்களது பெண்களை எல்லாம் வாழ விட்டார்கள். வாழ விட்டார்னா சந்தோஷமா வாழ வைக்கல, அவர்களை சிரமப்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அவர்களை அடிமைகளை போன்று கேவலப்படுத்தப்பட்ட நிலைமையில அவங்க வாழ வச்சுட்டு ஆண் மக்களை எல்லாம் ரொம்ப கொலை செஞ்சு கொன்று குவிச்சாங்க. ஒஃபீதாலிக்கும் இதிலே பலாஉன் ஒரு சோதனை அல்லது அல்லாஹ்வுடைய அருள், ரப்பிக்கும் அதீமன் மாபெரும் சோதனை அல்லது மாபெரும் அருள் உங்களது ரப்பின் தரப்பிலிருந்து இருக்குது. யோசிச்சு பாருங்க, மறக்காதீங்க, எதையுமே மறந்து வாழாதீங்க அப்படின்னு அல்லாஹ் பனி இஸ்ரவேலுக்கு சொல்றான். மூமின்களாகி நம்ம இதை நமக்கான செய்தி எடுத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வசனத்தை பார்த்தோமா? அடுத்த வசனம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வஇத் ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்ظுரூன். வஇத் ஃபரக்னா, இது தொடர்ந்து கொண்டே வரும் சொன்னல, பல பக்கங்களுக்கு தொடரும் பாருங்க இன்ஷா அல்லாஹ். வஇத் ஃபரக்னா, ஃபரக யஃப்ருகு என்று சொன்னால் பிரித்தல். ஓகேங்களா? ஃபரக யஃப்ருகு என்றால் பிரித்தல். வஇத் ஃபரக்னாம் நாம் பிளக்கச் செய்தோம், பிரித்தோம், பிளந்தோம், எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப நாம் பிளந்த பொழுது, ஃபரக்து ஃபரக்னா நாம் பிளந்த பொழுது, பிக்கும் உங்களுக்காக, உங்களை கொண்டு நீங்க சொல்லக்கூடாது. கரப்பாறையை கொண்டு பிளக்கிறது ஒண்ணு இருக்கு, அதுக்காக உங்களை அல்லாஹ் மனிதர்களை கொண்டா பிளந்தான். அப்ப அதுக்கு நேரடியான தர்ஜுமா பொருளை நம்ம வைக்காம உங்களுக்காக என்று எடுத்துக்கணும். சரிங்களா? அப்ப லக்கும் மாதிரி இது ஃபரக்னா பிக்கும் உங்களுக்காக நாம் பிளந்தோம், பிளந்த பொழுது நடந்ததை நினைவு கூறுங்கள். எதை? அல் பஹ்ர கடலை. இது ஃபரக்னா பிக்குமுல் பஹ்ர கடலை உங்களுக்காக நாம் பிறந்தோம். பிறந்து என்ன செஞ்சோம்? ஃபஅன்ஜைனாக்கும் நஜ்ஜா யுனஜ்ஜி என்றாலும் காப்பாற்றுவது, அஞ்சா யுஞ்சி அஃஅல பேட்டர்ன்ல இது வீக்லெட்டோட அஞ்சா யுஞ்சி வருது. அஞ்சானாலும் காப்பாற்றுறது. அஞ்சா அஞ்சைத்து அஞ்சைனா நாம் காப்பாற்றணும். பின்னர் அஞ்சைனா நாம் காப்பாற்றினோம், கும் உங்களை. பின்னர் பாருங்க, இது ஒரு வார்த்தையை பார்த்துக்கூடா. ஃப பிளஸ் அஞ்சைனா பிளஸ் கும். இன்னும் சொல்ல போனா ஃப அஞ்சா அல்ல நான் ஒண்ணு கும், அப்படி பார்த்தா 4 வார்த்தை. சரிங்களா? பின்னர் உங்களை நாம் காப்பாற்றணும், 4 வார்த்தை. then we rescued you. ஓகேங்களா? இப்ப 4 வார்த்தை இதுல இருக்கு. ஓகே, சோ ஃபஅன்ஜைனாக் பின்னர் நாம் அந்த கடலை பிளந்து உங்களை எல்லாம் நாம் காப்பாற்றினோம். வ பின்னர் அக்ரக யுக்ரிகு, சேம் லைக் நீங்க சென்ற பாடல்ல படிச்ச அஃஅல யுஃபில் அஸ்லம யுஸ்லிம் அக்ரக யுக்ரிகு, அஸ்லம் தஸ்லம் நம்ம அக்ரக்து அக்ரக்னா, அகரக்னா நாம் மூழ்கடிக்க செய்தோம். அகரக் மூழ்கடித்தல். அகரக்னா நாம் மூழ்கடித்தோம். யாரை? அஹ்ல ஃபிரௌன், ஃபிரௌனையும் ஃபிரௌனின் கூட்டத்தாரையும். எப்படி? வஅன்தும் தன்ظுரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க. ஓகேங்களா? when you see, while you see நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் பார்த்து கொண்டிருந்த போதே. ஓகேங்களா? உங்கள் கண்கூடாக அப்படின்னு அர்த்தம். நீங்க உங்க கண்கூடாக ஃபிரௌனை ஃபிரௌனின் கூட்டத்தாரையும் அதில் மூழ்கச் செய்தோம், உங்களை அதிலிருந்து காப்பாற்றினோம். இது எவ்வளவு பெரிய குதிரத்! மறந்துட்டு ரொம்ப நன்றி கிட்டத்தனமா இருந்துட்டு இருக்கீங்களா? எல்லாத்துல உங்களுக்கு உணர்ச்சி காட்டுறேன். அல்லாஹ் கடலை பிளந்து நீரிலான ஒரு சுவற்றை மதிலாக 2 பக்கமும் ஏற்படுத்தி நிப்பாட்டி நடுவில் காய்ந்த சாலை. அப்ப கடல் பிளந்தா அது சகதியா இருக்கணும், லாஜிக் வைஸ் தண்ணி ஓடிட்டு இருந்தது. ஆனா காய்ந்த சாலையாக அல்லாஹ் அதை உருவாக்கி ஃப்ரெஷ்ஷான ஒரு ரோடு மாதிரி ஆக்கி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் படையில் வந்திருக்கக்கூடிய கடைசி நபர் அனைவரும் உட்பட
கடலை அவர்கள் கடக்க பிரோனுடைய கூட்டத்தார்கள் மத்திய பகுதியில் அவர்கள் வந்து கொண்டிருக்க பின்தொடர்ந்து கரையின் மறுபக்கம் இவர்கள் எல்லாம் சென்றடைகிறார்கள். பிரோனுடைய கூட்டமும் அவர்கள் மைய பகுதியில் அவர்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா பிளந்த கடலுக்கு பிளக்கும்படி உத்தரவிட்ட அதே அந்த கடலுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டா நீ மூடிக்கொள். பிறகு பிரோனை வைத்தும் பிரோனுடைய கூட்டத்தார்களை வைத்தும் அது மூடியது. இவர்கள் திரும்பி பார்க்க மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்களும் திரும்பி பார்க்க இவர்கள் கண் எதிரே இவர்களை சித்திரவதை செய்த, இவர்களை அடிமைத்தனப்படுத்திய, அநியாயங்கள் செய்த அந்த அநியாயக்காரர்கள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு இறந்தார்கள். பிரோன் இறந்த அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சூரா யூனுஸ்ல கூட சொல்லி காட்டும் பொழுது அப்பா வந்து நான் ஈமான் கொள்கிறேன் என்று சொன்னான். அல்லாஹ் தஆலா கேட்ட அல்ஆன வகத் அஸைத கப்ல வகுந்த மினல் முஃப்ஸிதீன் சூரா யூனுஸ் 91 பார்க்கலாம். இப்ப நீ தௌபா செய்றியா? இதுவரைக்கும் நீ குழப்பம் விளைவிக்க கூடியவனாக இருந்தாய், மாறு செய்பவனாக இருந்தாய். உயிர் போகும் தருணத்தில் தௌபாவின் வாயில் அடைக்கப்பட்டது. ஈமான் இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது என்றது அவனுக்கு மறுக்கப்பட்டது. சரிங்களா? தங்கள் கண் முன்னாடியே அவர்கள் மூழ்கடிக்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட பணி செல்வர்களுக்கு அமைதியும் எதிரிகளுக்கு ஒரு இழிவையும் தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான சம்பவம். அற்புதமானு ஒண்ணு சொல்லுவோம், அற்புதமா இருக்குங்கிறது. இது உண்மையிலே அற்புதம், ஆச்சரியம். அற்புதமாக அல்லாஹ் தஆலா கடலை பிளந்து காப்பாத்தி கடலை பிளந்து அவங்களை வந்து சாகடிச்சாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அடியார்கள் கடுமையான சோதனைக்கு ஆளாகும் பொழுது, ஒரு நிந்திக்கப்பட்டு ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வோட உதவிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அல்லாஹ் அப்படியே கைவிட்டுற மாட்டான். அல்லாஹ் நாடியபடி, நாடிய இடத்தில், நாடிய விதத்தில், நாடி அடியார்களுக்கு உதவி செய்வாங்கிறதுக்கு இதெல்லாம் ஐ விட்னஸ், சான்றுகள். அர்த்தம் சொல்லுங்க. நாம் பிறந்த பொழுது, மேலும் நாம் பிறந்த போது பிக்கும் உங்களுக்காக அல் பஹ்ர கடலை ஃபஅன்ஜைனாக்கு பின்னர் நாம் உங்களை எல்லாம் காப்பாற்றினோம். வஅக்ரக்னா மேலும் மூழ்கடிக்க செய்தோம் ஆல ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை. வஅன்தும் தன்துரூன் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க, நதர யன்துரு தன்துரு நீங்கள் பார்க்கிறீர்கள், வஅன்தும் தன்துரூன் மேலும் நீங்களோ பார்த்து கொண்டிருந்தீர்கள். பார்க்க உங்க கண் முன்னாடி, கண் எதிரே அவர்களை நாம் மூழ்கடித்தோம். அப்பதான் மனசு ஆறும். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களெல்லாம் எல்லாம் அழிச்சிட்டான்னு ஒரு செய்தியா மட்டும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா சந்தோஷம் தான். இருந்தாலும் அப்படியா அப்படின்னு கேட்டு போற மாதிரி இருக்கும். கண் முன்னாடியே அந்த எதிரி எல்லாத்துல அழிச்சு காட்டும் பொழுது எவ்வளவு மனசு குளிர்ச்சி வந்திருக்கும். அப்படி மனம் குளிர வைத்து அல்லாஹ்வுக்கு நீங்க என்னையா நின்று செலுத்துறீங்கன்னா அல்லாஹ் கேட்க வரோம். அல்ஹம்துலில்லாஹ் 2 வசனத்தையும் படிச்சிட்டோம். ஓகே, இந்த 2 வசனத்தினுடைய பொருள் என்ன? கோர்வையா படிப்போமா? 49 என்ன சொல்லுது? மேலும் கடுமையாக வேதனைப்படுத்தி வந்த பிரோனின் கூட்டத்தாரிடமிருந்து உங்களை நாம் விடுவித்ததையும் நினைவு கூறுங்கள் பனி இஸ்ரவேலர்களே. அவர்கள் உங்களின் ஆண் மக்களை கொன்று உங்களின் பெண் மக்களை மட்டும் வாழ விட்டிருந்தார்கள். உங்களுக்கு உங்களின் இறைவனிடமிருந்து ஒரு சோதனை இருந்தது. ஓகே, அடுத்த 50வது வசனம். மேலும் நாம் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பிரோனின் கூட்டத்தாரை அதில் மூழ்கடித்தோம் என்பதையும் நினைவு கூறுங்கள். மாஷா அல்லாஹ். இதிலிருந்து இந்த 3 செய்திகளை, பாடங்களை நாம் மாஷா அல்லாஹ் பெற்றுக்கொண்டோம் உங்கள் கண் முன்னே. ஓகே, இப்ப நம்ம என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ், சோதனையில் இருந்து, துன்பங்களில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. சோதனையில இருந்து, துன்பத்திலிருந்து யார் காப்பாற்றப்பட்டாங்க? பனு இஸ்ரவேலர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பிறகு அவர்கள் சபரை மேற்கொண்டார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோட துவாவை கொண்டு அல்லாஹ் தஆலா வந்து அவங்களை எல்லாம் காப்பாத்தினால. அப்ப நம்மள அதெல்லாம் விடவா ஒரு பெரிய சோதனைக்கு நம்ம உள்ளாக்கப்பட்டுட்டோம், அல்லாஹ் நிச்சயமா நம்மளை காப்பாற்றுவாங்கிற அந்த நம்பிக்கை இருக்கணும். துவா செய்யணும், துவா செய்யாம இருக்கக்கூடாது. எல்லா விதமான சோதனையிலிருந்து விடுவிப்பதற்காக நம்ம துவா செய்யணும். அப்படிங்கிறதும் இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு லெசன் தான். ரிசீவிங் அட்மானிஷன் ஃப்ரம் த வெர்சஸ் ஆஃப் அல்லாஹ், ஃப்ரம் த ஹிஸ்டரி ஆஃப் இஸ்லாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம என்ன ஒரு மனநிலைக்கு வரணும், என்ன முயற்சி செய்யணும், என்ன திட்டமிடணும்? யா அல்லாஹ், அதாவது நான் உன்னோடு இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை முகப்படுத்தி கெட்ட மக்களை நிந்திக்காமல் அவர்களை முன்னேற்றும் வகையில் பணி செய்வேன். சரிங்களா? அதனால அவங்களை வீழ வைக்கலாம், எப்படி நம்ம வென்று வரலாம், அல்லாஹ்வோட உதவியோட நம்ம எப்படி அதை கடந்து போலாம்னு யோசிக்கணும். தவிர சதா உட்கார்ந்து இந்த அநியாயம் பண்றான், அந்த அநியாயம் பண்றான், படுபாவிங்க அப்படின்னு திட்டிட்டே இருக்கிறது கிடையாது. அப்படி திட்டிட்டு அவங்க இல்ல, ஆக்கப்பூர்வமா திட்டமிட்டாங்க, அல்லாஹ்வோட உதவி எதிர்பார்த்தாங்க, அல்லாஹ்வோட துவா செஞ்சாங்க, அடுத்த கட்டத்துக்கு அவங்களை நகர்த்தி கொண்டு போனான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த 2 வசனத்திலிருந்து வார்த்தைகள் எடுப்போம். அபுனா எனக்கூடிய ஒரு பேர் சொல், அதனுடைய ஒருமை இபுனுன் அபுனாஉன். இபுனுன் அபுனாஉன், மகன் மகன்கள், ஆண் மகன் ஆண் மகன்கள், ஆண் பிள்ளை ஆண் பிள்ளைகள். சரிங்களா? இம்ராத்துன் நிசாஉன், இம்ராத்துன் நிசாஉன், பெண் பெண்கள். ஓகே, அதே மாதிரி பஹர் அதனுடைய பன்மை, பிஹாருன் இன்னொரு பன்மை கூட குர்ஆன்ல இருக்கு. அபுஹர், சபாத் அபுஹர் என்ற இடத்துல 7 கடல் என்று சொல்லும்போது அபுஹர் என்ற பன்மையை பயன்படுத்துறான். பெரும்பாலும் பிஹார் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதல் பிஹார் ஃபுஜ்ரத் என்று நம்ம பாக்குற மாதிரி பஹர் கடல், பிஹாருன் கடல்கள். ஃபேல்கள் பார்க்கலாமா? 3 எழுத்து ஃபேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குறை எழுத்து இல்லாத 3 எழுத்து ஃபேல். ஃபரகா யஃபுருக்கு, லைக் நஸர யன்சுரு பேட்டர்ன்ல ஃபரகா யஃபுருக்கு, ஃபரக்னா. சரிங்களா? அதுல என்ன? ஃபாரிக்கும், மஃப்ரூக்குன், ஃபர்குன் பிரித்தல், பிளத்தல்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஃபாரூக்னு சொல்லப்படுது. சத்தியத்தை அசத்திய அவங்க பிளந்தவங்க, அதை பிரிச்சு காட்டினவங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பேர் அவங்களுக்காக. சில் கைர் தன்துரு நவரா யன்துரு. நவரா யன்துரு லைக் சேம் லைக் நஸ்வரா யன்சுரு. யன்துரு யன்துருன்னு தந்துரு தந்துருன்னு படிச்சோம்ல அதேதான். வீக் லெட்டர்ல பாருங்க சாம யசூமுலே கால யகூல் மாதிரி சாம யசூம் ரொம்ப குறைவா தான் குர்ஆன்ல வருது. இந்த யசூமுனுக்குங்கிற வார்த்தையை நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம். சரிங்களா? யசூமு யசூமுனே. அடுத்து ذبح يذبح ذبح يذبح லைக் علم يعلم يذبح يذبحون. அடுத்து அக்ரக்னா அஃஅல யுஃபிலு, அதாவது அதனுடைய லீடர் யாரு? போன பாடத்துல வந்துட்டு போனாரே அஸ்லம யுஸ்லிமு. அஸ்லம்னா மாதிரி அக்ரக்னா அஸ்லம பேட்டர்ன்ல. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். 2 வசனம். இது நமக்கு 50வது வசனத்தை பரிபூர்ணப்படுத்தி தந்திருக்கிறது. 286 இருக்கு பக்ரால. ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் முழு செஞ்சுரி நம்ம வரக்கூடிய கோர்ஸுகளை நம்ம பரிபூர்ணப்படுத்தும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இன்னும் நிறைய செய்திகளை இந்த சூரா பக்கம் நமக்கு தர இருக்குது. அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம அடுத்த அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன சொல்ல வர்றான், அதுல என்ன படிப்பினைகளை நம்ம எடுக்க கடமைப்பட்டிருக்கோங்கிறது இன்ஷா அல்லாஹ் 1 by 1 நம்ம பார்ப்போம். அடுத்த பாடத்தில் அல்லாஹ் நம்மளே ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல் குர்ஆன் அறிவோம் எளிய வழியில் என்ற பாடத்திட்டத்தினுடைய 3வது பாடத்திட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதில் நாம் 7வது பக்கத்தை இப்பொழுது அடைகிறோம். 6வது பக்கத்தை நிறைவு செய்து 7வது பக்கத்தினுடைய ஏ பாயிண்டர் அதனுடைய குர்ஆன் பகுதியை நிறைவு செய்து கிராமரில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு புதிய அமைப்பு மஸீத் ஃபீல், அதாவது இஃப்தஅல எனக்கூடிய பேட்டர்னை நாம் இதில் பார்க்க இருக்கிறோம். அதற்கான உதாரணம் இஹ்தலஃப. குர்ஆனில் 52 இடங்களிலே இதனுடைய டெரிவேஷன்ஸ் இடம்பெற்றிருக்கிறது. 52 இடங்களில் இந்த பேட்டர்னை ஒரு லீவ்ஸ் மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். 1200 இடங்கள்ல இந்த பேட்டர்ன்ஸ் வருது. சரிங்களா? அதாவது இஃப்தஅலங்கிற பேட்டர்ன் அது இஹ்தலஃபவா இருக்கலாம், இப்தகாவா இருக்கலாம், சரிங்களா, இஹ்ததாவா இருக்கலாம், இஃப்தராவா இருக்கலாம், இஅ்ததரவா இருக்கலாம், இத்தபஅ, இக்தரஃப. சரிங்களா? இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. வீக் லெட்டர் உள்ளது இருக்கு. இந்த இத்தகா, இஹ்ததா, இத்தகத இந்த மாதிரி உள்ளது இன்ஷா அல்லாஹ் பின்னாடி வரக்கூடிய இதே கோர்ஸ்ல பின்னாடி வரக்கூடிய பகுதிகளில் அந்த 8வது பக்கத்தை தாண்டி நம்ம போகும்போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இவ்வளோ 1200 இடங்கள்ல வரக்கூடிய இந்த பேட்டர்னை நல்லா தெரிஞ்சுக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? இதை பத்தி நம்ம பார்த்துட்டே வரோம். அலிமலேருந்து ஷத் அதிகப்படுத்தப்பட்ட, அல்லம சலிமலேருந்து ஹம்சா அதிகப்படுத்தப்பட்ட, அஸ்லம ஹசிபலேருந்து அலிப் அதிகப்படுத்த, ஹாசப. தென் இந்த பேட்டர்ன் இப்ப நம்ம 4வது பேட்டர்னா பார்க்குறோம் இந்த லெசன்ல. அதாவது ஹலஃப்லேருந்து அலிஃபும் தாவும் அதிகப்படுத்தப்பட்ட இஹ்தலஃப. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கிறது எப்படி? தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் இப்ப நம்ம படிக்கிறதா இஹ்திலாஃப், கருத்து வேறுபாடு. கருத்து வேறுபாட்டில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில், அதாவது பாவமன்னிப்பு கோருவது, பாவமன்னிப்பு கோரக்கூடிய அந்த இஸ்திக்ஃபாரில் பயன்படுத்துங்கள். ஆனா இதை கோர்வையா தான் சொல்லணும். எப்படி சொல்லணும்? தலீமும் முஹாசபாவும் இஸ்லாத்தில் மிக முக்கியமானது. எனவே இஹ்திலாஃபில் நேரத்தை வீணடிக்காமல் இஸ்திக்ஃபாரில் பயன்படுத்துங்கள். தலீம் அல்லம, முஹாசபா ஹாசப, இஸ்லாம் அஸ்லம, இஹ்திலாஃப் இஹ்தலஃப, இஸ்திக்ஃபார் இஸ்தக்ஃபர. இதுதான் நம்ம முதல் கோர்ஸ் 2வது கோர்ஸ்ல படிச்சது. இப்போ 3வது கோர்ஸ் அடைஞ்சி அதுல மாஷா அல்லாஹ் 4வது ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னை பார்க்குறோம். அது மொத்தம் அதிகமானது 5. அதுல 4வது பார்க்குறோம். இஹ்தலஃப, அவன் கருத்து வேறுபாடு கொண்டான், வேறுபட்டான், கருத்து வேறுபட்டான், எல்லா அர்த்தமும் he differed என்று பொருள். ஓகேங்களா? he had a different view of opinion. இந்த மாதிரி he differed in opinion, he differed in his view. அந்த மாதிரி கருத்து வேறுபாடு கொண்டான், அவன் வேறுபாட்டன் என்று பொருள். சரிங்களா? ஹலஃபனா பின்தங்கினான், பின்னால் ஆனான். இஹ்தலஃபனா கருத்து வேறுபாடு கொண்டு தனித்து சென்றான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் அதிகப்படியான எழுத்து. முதல்ல ஹம்சாவும் 3வது தாவும் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நார்மலான பேட்டர்ன் மாதிரி தான். ரொம்ப ஈஸியாவே இதை நம்ம பண்ணலாம். இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இப்ப பிராக்டிஸ் பண்ணலாமா? ஃபெயில் மாதினுடைய கீ ஒப்படைக்கிறோம். அழகா சொல்ல போறீங்க. சொல்லுங்க. 2 தடவை சொல்லுவோம். இஹ்தலஃபனா அவன் வேறுபட்டான், அவன் கருத்து வேறுபாடு கொண்டான், அந்த அர்த்தம். சரிங்களா? அவ்வளவுதான். he differed. ஓகே. இஹ்தலஃப இஹ்தலஃபு, இஹ்தலஃப இஹ்தலஃபு, இஹ்தலஃப்த இஹ்தலஃப்து, இஹ்தலஃப்த இஹ்தலஃப்து, இஹ்தலஃப்தும் இஹ்தலஃப்னா, இஹ்தலஃப்தும் இஹ்தலஃப்னா. திரும்ப சொல்லுங்க. இஹ்தலஃப இஹ்தலஃபு, இஹ்தலஃப்த இஹ்தலஃப்து, இஹ்தலஃப்தும் இஹ்தலஃப்னா. வெரி சிம்பிள். கடைசி சகோதரர் சொல்லுங்க. தன்னால சொல்லுங்க. இஹ்தலஃப இஹ்தலஃபு, இஹ்தலஃப்த இஹ்தலஃப்து, இஹ்தலஃப்தும் இஹ்தலஃப்னா. சரிங்களா? நல்லா சொல்லி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா? அப்போ கருத்து வேறுபாடு கொண்டான், கொள்ளுதல், கான்வர்சேஷன் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண இன்னும் நம்ம இதில் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேங்களா? ஹல் இஹ்தலஃபங்கிற சேர்க்கும் போது ஹல் இஹ்தலஃப இது ஹம்சத்துல் வஸ்ல்னு சொல்லப்படும். காயிதா அடிப்படையில்
சட்ட அடிப்படையில் நஹ்வு அடிப்படையில் அது இது வந்து இந்த இஃப்தலஃப பேட்டர்னில் வர்றது இஃப்தால, அதே மாதிரி இன்ஃபால, இஸ்தஃபாலங்கிற அந்த பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் வரக்கூடிய இந்த ஹம்சா என்பது ஹம்சத்துல் வஸ்ல் முந்தின எழுத்தோடு சேர்த்து படிக்கும்போது அந்த ஹம்சா விட்டுட்டு அடுத்து இருக்கக்கூடிய சுக்குனோட படிப்போம். இதான் இதனுடைய காய்தா. அந்த அடிப்படையில் வந்து இது வந்து போக்கப்படும். ஸோ சேர்த்தாப்பில் படிக்கணும். சரிங்களா. இந்த பேட்டர்னில் இருக்கிற 1200 பார்த்தோம்ல, அந்த 1200க்கு இதுதான் சட்டம். நிறைய பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இன்கலபா பார்த்தோம், ஹல் சேர்க்கும் போது ஹலின் கலப் அப்படின்னு படிக்கப்படும். சரிங்களா. இத்தக்கா பார்த்தோம், ஹலித்தக்கா அப்படின்னு சொல்லி பின்னாடி இன்ஷா அல்லாஹ் இது வரப்போகுது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. பிரித்து சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஹல் இஹ்தலஃபன்னு பிரித்து சொல்லலாம். ஆனால் அது வந்து ரெண்டாகுதுல, அதனால அது சிம்பிள் பண்ணி ஹலிஹ்தலஃப என்று படிப்பதுதான் அரபுகளுடைய வளமை ஸ்டைல். அந்த ஸ்டைலே நம்மளும் பயன்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் கேள்வி கேட்க போறேன். அவன் கருத்து வேறுபாடு கொண்டானான்னு கேள்வி கேட்க போறேன். நீங்க என்ன சொல்லணும்? கருத்து வேறுபாடுங்கிறது தவிர்க்க வேண்டியதுதான். அதை நம்ம என்ன சொன்னோம்? கருத்து வேறுபாட்டில் நேரத்தை விரடிக்காதுன்னு சொன்னோம்ல. அதனால இது தவிர்க்க வேண்டிய, இது அவாய்டபிளான ஒண்ணுனால நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, அவன் கருத்து வேறுபாடு கொல்லலன்னு சொல்லணும். கொல்லலங்கிறதுக்கு வந்து மா பயன்படுத்தணும். ஃபேல் மாதிக்கு முன்னாடி இல்லை என்ற நெகட்டிவ்க்கு மா பயன்படுத்தணும். அதுக்கு ஒரு க்ளூ என்னன்னா, ஃபேல் மாதிக்கு மா 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 மாதிக்கு மா மா மா. ஓகேங்களா. அப்போ மா இஹ்தலஃப அது எப்படி சேர்க்கணும்? மஹ்தலஃப நீங்க ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா. ஹல் இஹ்தலஃப என்ன சொல்லணும்? மஹ்தலஃப அவன் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. he didn't differ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. he did not differ. ஹல் இஹ்தலஃபு மஹ்தலஃபு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. யாரும் மாத்தி சொல்லியிருக்காங்க. மஹ்தலஃபு அவங்க கருத்து வேறுபாடு கொள்ளல. ஹல் இஹ்தலஃப்த did you differ? ஹல் இஹ்தலஃப்த never. மஹ்தலஃப்து ஹல் இஹ்தலஃப்தும் மஹ்தலஃப்னா நாங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. வேற யாராவது இருக்கும். ஓகேங்களா. அடுத்து இப்போ கொஞ்சம் கான்வர்சேஷன் பெருசாகிறோம், சென்டென்ஸ் பெருசாகிறோம். ஹல் இஹ்தலஃப ஃபி கிதாபில்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தில் கருத்து வேறுபாடு கொண்டானா என்ன சொல்லணும்? உடனே மஹ்தலஃப ஃபி கிதாபில்லாஹ் அல்லாஹ்வுடைய வேதத்தில் கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை. he did not differ in the book of Allah. ஹல் இஹ்தலஃபு ஃபி கிதாபில்லாஹ் மஹ்தலஃபு ஃபி கிதாபில்லாஹ். சரிங்களா. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் புரிந்தோம் அப்படின்னா குர்ஆனை புரியறதுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஹல் இஹ்தலஃப்த ஃபி கிதாபில்லாஹ் நஊது பில்லாஹ் மஹ்தலஃப்த ஃபி கிதாபில்லாஹ். ஹல் இஹ்தலஃப்தும் ஃபி கிதாபில்லாஹ் மஹ்தலஃப்னா ஃபி கிதாபில்லாஹ். ஓகேங்களா. கருத்து வேறுபாடு என்பது ஆரோக்கியமான ரீதியில் அடிப்படையோடு அது அறிஞர் பெருமக்கள் கொள்வது என்பது வேற. சரிங்களா. அதற்கான ஆதாரங்களோடு, அந்த வரையறையோடு, அந்த ஒழுங்குகளோடு, சரிங்களா, அது வேற விஷயம். மற்றபடி நம்ம ஒரு பொதுவான விஷயத்தை படிக்கும்போது கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஓகே. இஹ்தலஃப யஹ்தலிஃபு இஹ்தலஃப யஹ்தலிஃபு இஹ்தலஃப யஹ்தலிஃபு இதான் மாதி முதாரி. இதை வந்து நல்லா நம்ம கம்பைன் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். இஹ்தலஃப யஹ்தலிஃபு இஹ்தலஃப யஹ்தலிஃபு. ஓகேங்களா. யஹ்தலிஃபு இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? யஹ்தலிஃபுனா என்ன? கருத்து வேறுபாடு கொள்கிறான் அல்லது கருத்து வேறுபாடு கொள்வான் அல்லது வேறுபடுகிறான், வேறுபடுவான். he differs or he will differ. ஓகேங்களா. இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ரெண்டு தடவை முதல்ல, அதுக்கப்புறம் ஒரு தடவை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. யஹ்தலிஃபு யஹ்தலிஃபுன யஹ்தலிஃபு யஹ்தலிஃபுன தஹ்தலிஃபு அஹ்தலிஃபு தஹ்தலிஃபு அஹ்தலிஃபு தஹ்தலிஃபுன நஹ்தலிஃபு தஹ்தலிஃபுன நஹ்தலிஃபு. அவ்வளவுதான். சொல்லுங்க. யஹ்தலிஃபு யஹ்தலிஃபுன தஹ்தலிஃபு அஹ்தலிஃபு தஹ்தலிஃபுன நஹ்தலிஃபு. கடைசி தடவை சொல்லுங்க. யஹ்தலிஃபு யஹ்தலிஃபுன தஹ்தலிஃபு அஹ்தலிஃபு தஹ்தலிஃபுன நஹ்தலிஃபு. மாஷா அல்லாஹ். ஓகேங்களா. இஹ்தலஃப யஹ்தலிஃபு. ஓகேங்களா. இப்போ கான்வர்சேஷன் இதுலயுமே என்ன பண்ண போறீங்க? இல்லன்னு சொல்ல போறீங்க. ஃபேல் மாதிக்கு நீங்க இல்லன்னு சொன்னீங்கன்னா மா பயன்படுத்துவீங்க. முதாரிக்கு இல்லன்னு சொல்லும் போது லா பயன்படுத்தணும். சரிங்களா. அதுக்கு ஒரு குழு கொடுக்கறதா இருந்தா சூரா தப்பத் யதா லஹப்ல வந்து மா அக்னா அவனுக்கு பலன் அளிக்கவில்லை. அப்ப பாஸ்ட் டென்ஸ். அக்னா பாஸ்ட் டென்ஸ். மா அக்னா. அதே சூரா காஃபிர்ல வந்து லா அஅபுது நான் வணங்க மாட்டேன். அப்போ பிரசன்ட் ஃபியூச்சர் டென்ஸ்க்கு அஅபுதுல வந்து இல்லன்னு சொல்லும்போது லா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி பிரசன்ட் டென்ஸ் முதாரிக்கு வந்து லா யூஸ் பண்ணணும். மாதிக்கு மாமா, முதாரிக்கு வந்து லா அஅபுதுங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஹல் யஹ்தலிஃபு லா யஹ்தலிஃபு. ஹல் யஹ்தலிஃபூன லா யஹ்தலிஃபூன. ஹல் தஹ்தலிஃபு லா அஹ்தலிஃபு. ஹல் தஹ்தலிஃபூன லா நஹ்தலிஃபு. we never differ. ஓகேங்களா. மாஷா அல்லாஹ். இப்போ வார்த்தையை மாத்திரம். ஹல் யஹ்தலிஃபு ஃபி தீன் மார்க்கத்தில், மார்க்க விவகாரங்களில் அவன் கருத்து வேறுபாடு கொள்றானா, சர்ச்சை செய்கிறானா? ஹல் யஹ்தலிஃபு ஃபி தீன் லா யஹ்தலிஃபு ஃபி தீன். ஹல் யஹ்தலிஃபூன ஃபி தீன் லா யஹ்தலிஃபூன ஃபி தீன். அவங்களாம் நல்லவங்க. ஹல் தஹ்தலிஃபு ஃபி தீன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்களா? லா அஹ்தலிஃபு ஃபி தீன். ஹல் தஹ்தலிஃபூன ஃபி தீன் லா நஹ்தலிஃபு ஃபி தீன். மாஷா அல்லாஹ். அடுத்தது அம்ர். அம்ருங்கிறது என்ன? முதாரினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கணும், லாஸ்ட்ல என்ன பண்ணணும்? சுக்குன் வைக்கணும். ஆட்டோமேட்டிக்கா அம்ர் வந்துடும். முதாரியுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் தூக்கி சுக்குன்ல தொங்கிட்டு இருந்துச்சுன்னா மாதினுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை போடுவீங்க. அப்ப பாருங்க. யஹ்தலிஃபுல யாவை தூக்குவீங்க,
ஃபூவை வந்து இஃப் சுக்குன் ஆக்குவீங்க. அப்ப இஹ்தலிஃப் அப்படின்னு சுக்குன்லயே நம்ம ஆரம்பிக்க முடியாது. அதனால அந்த ஹீயை கிளட்டு இங்க தூக்கி போடு. அப்ப இஹ்தலிஃப் அப்படின்னு வரும். வந்துருச்சு. ஓகேங்களா? இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு. சரிங்களா? ஷைத்தான் நம்மள சொல்லிட்டே இருப்பான். எல்லாத்தையும் கேட்டு வந்து ஏத்துக்காத. குரான் ஹதீஸ்ன்னு சொல்றதுனால என்ன பண்ணிடக்கூடாது, குரான்னா எல்லாத்தையும் ஏத்துக்கணுமா, ஹதீஸ் ஆதரவுறவங்க செய்தி நம்ம எடுத்து நடக்கணுமா, இதுல நீ உன் கருத்து சொல்லு, கருத்து வேறுபட அப்படின்னு சொல்லி ஷைத்தான் நம்மள சொல்லுவோம். இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு அப்படின்னு சொல்லி. சரிங்களா? ஆனா நம்மளுக்கு அறிஞர் பெருமக்கள் சொல்றது என்ன, லா தஹ்தலிஃப் லா தஹ்தலிஃபு, கருத்து வேறுபாடு கொண்டுகிட்டே இருக்காதீங்க. லா தஹ்தலிஃப் லா தஹ்தலிஃபு இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு லா தஹ்தலிஃப் லா தஹ்தலிஃபு. யூ ஆல் டிஃபர் டோன்ட் டிஃபர், யூ ஆர் ஆல் டோன்ட் டிஃபர். ஓகேங்களா? இதான் ஃபீல் அம்ர். ஓகே, இஹ்தலிஃப் இஹ்தலிஃபு லா தஹ்தலிஃப் லா தஹ்தலிஃபு ஃபிஅலுல் அம்ர். மாஷாஅல்லாஹ். இதை வச்சு இப்போ நம்ம பேச்சுவார்த்தை கொண்டு வர போறோம். உங்களை பார்த்து நான் இஹ்தலிஃப்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சொல்லாமலே சும்மாவே கருத்து வேறுபாடு கொண்டுட்டு இருக்கோம். அதனால நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் இப்போ என்னன்னா லா தஹ்தலிஃப்னு சொல்ல போறேன். நல்ல பிள்ளை நீங்க என்ன சொல்லுவீங்க, ஓகே நான் கருத்து வேறுபாடு கொள்ள மாட்டேன் நீங்க சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும், லா அஹ்தலிஃப்னு சொல்லணும். ஓகேங்களா? லா தஹ்தலிஃப் என்ன சொல்லணும் நீங்க, லா அஹ்தலிஃப் லா அஹ்தலிஃபு. ஆக்சுவலி இது அஹ்தலிஃபு அப்படின்னு தான் முடிக்கணும். நான் பேச்சில் லா அஹ்தலிஃப்னு சொல்லிக்கிடுவோம். ஆனால் எதில் சுக்குன் எதில் தம்மாங்கிறதுலேயே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்லும் போது சொல்றது ஒன்று இருக்குது, அதனால் நமக்கு தெரியணும் நாலேஜ் வைஸ். லா தஹ்தலிஃபு அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், லா நஹ்தலிஃபு. அடுத்து இஸ்மு ஃபைல் இஸ்மு ஃபைல் என்ன செய்வீங்க, முதல் லெட்டர் தூக்குவீங்க, மூ வைப்பீங்க. மூ வச்சு லாஸ்ட் பிஃபோர் கஸ்ரா வச்சா இஸ்மு ஃபைல், லாஸ்ட் பிஃபோர் ஃபத்ஹா வச்சா இஸ்மு மஃபூல். இதை தான் செஞ்சுட்டு வர்றோம். தெரியாத உஸ்தாதும்பீங்க. ஓகேங்களா? அப்போ முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன். யஹ்தலிஃப் இருக்குல்ல, யாவை தூக்கிட்டு அதுக்கு என்ன கொண்டு வரணும், மூ கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ முதாரி லெட்டர் தூக்குறதுனால அதை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக, அது கோச்சு கொடுங்கிறதுக்காக நான் மூ தான் வைக்க போறேன் அப்படின்னு மூவை வச்சுட்டு முதாரி லெட்டர் திரும்ப கழட்டி விட்டு முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன் முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன். முஹ்தலிஃபுன் கருத்து வேறுபாடு கொள்பவன், முஹ்தலஃபுன் கருத்து வேறுபாடு கொல்லப்படக்கூடியவன், அல்லது கருத்து வேறுபாடு ஏதாவது ஒரு விஷயத்துல தான் கொள்வோம். அந்த கருத்து வேறுபாடு கொல்லப்படும் விஷயம். ஓகேங்களா? அப்போ கருத்து வேறுபாடு கொள்பவன், கருத்து வேறுபாடு கொல்லப்படும் விஷயம். இஹ்திலாஃபுன் இஹ்தலஃப இஹ்திலாஃபுன் இஹ்தலஃப இஹ்திலாஃபுன் இஹ்தலஃப இஹ்திலாஃபுன். ஓகேயா? முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன் இஹ்திலாஃபுன் முஹ்தலிஃபுன் முஹ்தலஃபுன் இஹ்திலாஃபுன். ஓகேங்களா? அதாவது மார்க்க விஷயங்கள பல விஷயங்கள சட்டத்திட்டங்களை கருத்து வேறுபாடு இருக்கும், ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு இருக்கும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆதாரங்கள் இருக்குன்ற அடிப்படையில் கருத்து வேறுபாடு இருக்கு. அதை வந்து சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடான விஷயத்தை சொல்ல முஹ்தலஃபுன் ஃபீஹி, அதிலே கருத்து வேறுபாடு கொல்லப்பட்டுள்ளது. There is a difference of opinion in this matter, in this issue அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முஹ்தலஃபுன். இஹ்திலாஃபுன் கருத்து வேறுபாடு, இது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இஹ்திலாஃப் இருக்கு, ஃபீஹி இஹ்திலாஃபுன், அதிலே கருத்து வேறுபாடு உள்ளது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? முடிஞ்சு மாஷா அல்லாஹ். இப்போ ஃபுல்லா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோமா? பண்ணுங்க. اختلف اختلفوا اختلفت اختلفتوا اختلفتم اختلفنا يختلف يختلفون تختلف اختلف تختلفون نختلف اختلف اختلفوا لا تختلف لا تختلفوا مختلف مختلف اختلاف هو اختلف. இங்க கூட அப்படிதான் செய்வோம். ஹுவ இख्तலஃப்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா சேர்த்தாலே அந்த ஹம்ஸா தூக்கப்படும். ஹுவ இख्तலஃப ஹிய இख्तலஃபத், ஹுவ யख्तலிஃபு ஹுவ தஹ்தலிஃபு. சரிங்களா? யாரெல்லாம் நம்ம தூக்க மாட்டோம், அந்த ஹம்சாஸ் மட்டும் தான் சேர்க்கும் போது தூக்குவோம். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். நிறைவுபடுத்திட்டோம். கீஸ் மட்டும் நீங்க திரும்ப ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறீங்க. இख्तலஃப யख्तலிஃபு இख्तலிஃப் முख्तலிஃபுன் முख्तலஃபுன் இख्तिलाफுன். இப்போ 4 ஆயிடுச்சு. சரிங்களா? கடைசி 4 லெசன்ஸ்லேருந்து 6B 6C 6D இப்போ 7Aல இख्तலஃப பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி கோர்வை சொல்லுங்க. அல்லம யுஅல்லிமு அல்லிம் முஅல்லிமுன் முஅல்லமுன் தஅலீமுன். ஐன் நல்லா பிராக்டிஸ் ஆயிடும். ஹாஸப யுஹாஸிபு ஹாஸிப் முஹாஸிபுன் முஹாஸபுன் முஹாஸபத்துன். ஹா பிராக்டிஸ் ஆகுதா? சரி, ஓகே. அடுத்து அஸ்லம யுஸ்லிமு அஸ்லிம் முஸ்லிமுன் முஸ்லமுன் இஸ்லாமுன். சீன் சவுண்ட் தான் இதுல அதிகமாக வரும். அடுத்தது இख्तலஃப யख्तலிஃபு இख्तலிஃப் முख्तலிஃபுன் முख्तலஃபுன் இख्तिलाफுன். சரிங்களா? அடிக்கடி கொஞ்சம் காரண மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அல்லம ஹஸப அஸ்லம இख्तலஃப. மாஷா அல்லாஹ். அடுத்த பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் புது பேட்டர்னோட 5வது பேட்டர்னோட நம்ம இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அந்த 5 பேட்டர்ன்கள் தான் குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல வருது நம்ம பார்த்தோம். அவுட் ஆஃப் 14ல இந்த 5 ஆர் த மோஸ்ட் ரிப்பீட்டட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.